சிஸ்டர். ஆண்டவரே, எங்களுடைய சபையில நீர் வாசமாய் இருக்கிறதற்காக நன்றி. ஆண்டவரே, எங்களுடைய சபையில நீர் பிரியமாக இருக்கிறதுக்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளை நீர் உம்முடைய இரத்தத்தினால கழுவி அனுபவம் தாருமே, பின்மாறி
இந்த காலை வேளையில் எங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, தொடர்ந்து உம்மை நாங்கள் ஆராதிக்கக்கூடிய பலனையும் சத்துவத்தையும் ஆண்டவரே கிருபைகளையும் எனக்கு நீர் அளிப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் வந்தது நாங்கள் வெறுமையாக திரும்பி செல்ல அல்ல ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையையும் உம்முடைய வாக்கு தத்தங்களையும் ஆண்டவரே, உம்முடைய சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவரே, ஆவியில ஒரு உற்சாகத்தையும் விசுவாசத்தையும் ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ள, அவைகள் எங்களுக்குள்ள அதிகரிக்க ஆண்டவரே உம்மை தேட நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையில எங்களை நிரப்புவீராக ஆண்டவரே. ஆண்டவரே, மேலான அபிஷேகத்தோடு கூட, மேலான வரங்களோடு கூட ஆண்டவரே, மேலான தரிசனங்களோடு கூட ஆண்டவரே எங்களை நீர் நிரப்புவீராக ஆண்டவரே. நீர் மேலானவர், நீர் என் வாழ்க்கையில மேலானவராக இருக்கிறதால எனக்கு குறித்தவைகளை நீர் மேலாகவே நீர் செய்ய வல்லவர் ஆண்டவரே. அப்பா, நீர் யோபுவுக்கு சொன்னது பிரகாரமாக ஆண்டவரே அப்பா, யோபு ஆண்டவரே சொன்னது பிரகாரமாக சகலத்தையும் தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்பா. நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்றதை அறிந்திருக்கிறேன். யோபு அப்பா, உம்மிடத்துல ஆண்டவரே விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே அப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலையில, இழப்புகள் மத்தியில ஆண்டவரே, வேதனையின் மத்தியில, துக்கத்தின் மத்தியில ஆண்டவரே சுகத்தை இழந்த அந்த தருணத்துல ஆண்டவரே அப்பா, யோபு உம்மை நோக்கி சொன்னது, தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்பா. நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் ஆண்டவரே. நீர் நினைத்தது தடைப்படாத ஆண்டவரே, நீர் நினைத்தது தடைப்படாத ஆண்டவரே. இப்பொழுது இந்த காலை வேளையில சகலத்தையும் செய்து முடிக்கிற ஆண்டவரோடு ஆண்டவரே அப்பா, நீர் எங்கள் மத்தியில இருக்கிறதற்காக கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. சகலத்தையும் அறிகிற தேவன், சகலவத்தையும் ஆளுகை செய்கிற தேவன், சகலத்தையும் படைத்த தேவன், சகலத்தையும் நிரப்பக்கூடிய வல்லமை படைத்த தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், இயேசு ராஜாவே, இயேசு ராஜாவே, இயேசு ராஜாவே, இயேசு 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 என்ற நாமத்தை அறிக்கை செய்கிற எல்லா இடத்திலும் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறீரே. நீர் நினைத்தது தடைப்படாது, நீர் நினைத்தது தடைப்படாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. மேலானவைகளை செய்கிறவர் எங்களுக்கு முன்னால், மேலானவைகளை செய்கிறவர் எங்களுக்கு உள்ளே, மேலானவைகளை செய்கிறவர் எங்களோடு கூட நீர் இருக்கிறீர் அப்பா. ரெண்டு கரங்களை உயர்த்தி இந்த பாடலை பாடும் பொழுது நம் தேவனிடத்துல ஜெபத்தோடு ஒப்பு கொடுப்போமா? Yeah.
தலைமுறை 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 உள்ளது. தயவு தலைமுறை 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 உள்ளது. உங்க அன்பு சொல்லுமா, உங்க அன்பு தலைமுறை 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 உள்ளது. உங்க நீதி அப்பா, உங்க நீதி தலைமுறை 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 உள்ளது. ஆமாண்டவரே, 1000 தலைமுறைக்கு அவர் இரக்கத்தை காக்கிற தேவன். 1000 தலைமுறைக்கு 1000 தலைமுறைக்கு அவர் இரக்கத்தை காக்கிற தேவனாக இருக்கிறார். நம் அக்கிரமங்களையும் நம் மீறுதல்களையும் நம் பாவங்களையும் அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அவர் இரக்கத்தை மாத்திரம் செய்கிற தேவன் அல்ல. 1000 தலைமுறைக்கும் அவர் இரக்கத்தை மாத்திரம் செய்கிற தேவன் அல்ல, இன்னும் ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். நம் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தையும் நம் பிதாக்கள் செய்த மீறுதல்களையும் நம் பிதாக்கள் செய்த பாவ கிரியைகளையும் அவர் 3ஆம் 4ஆம் தலைமுறைக்கும் விசாரிக்கிறவராக இருக்கிறார். விசாரிக்கிறவராக இருக்கிறார். விசாரிக்கிறவராக இருக்கிறார். அவர்கள் மாம்சத்துல நடந்த காரியங்களை கர்த்தர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை நாம் பணிந்து கொள்ளும் பொழுது, அப்பாவை நோக்கி பார்க்கும் பொழுது, இயேசு ராஜனை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரிடத்துல நாம் கேட்க வேண்டியது ஒன்றே, நாம் ஜெபிக்க வேண்டியது ஒன்றே. அப்பா ஆண்டவரே, அந்த அக்கிரமங்களையும் அந்த மீறுதல்களையும் ஆண்டவரே அந்த பாவங்களையும் அந்த மாம்சத்துல நடந்த அந்த காரியங்களும் எங்களையும் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா அது பின்தொடராத படிக்கு ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே அப்பா எங்களை விசாரிக்கிறபடி நாங்கள் இல்லாத படிக்கு நீர் எங்களுக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கும்படிக்கு ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா எங்களை அர்ப்பணம் செய்கிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணம் செய்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த பாவங்கள் அந்த மீறுதல்கள் அந்த அக்கிரமங்கள் ஆண்டவரே அப்பா எங்களை பின்தொடராத படிக்கு நீர் சொன்ன வாக்கு தத்தத்தின் படி 1000 தலைமுறைக்கும் உங்களுடைய இரக்கத்தை எங்களுக்கு காப்பீராக, உங்களுடைய இரக்கத்தை எங்களுக்கு காப்பீராக. இந்த காலை வேளையில ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எங்களுடைய தலைமுறை தலைமுறைக்கும் ஆண்டவரே அப்பா அக்கிரமங்களும் பாவங்களும் ஆண்டவரே அப்பா மீறுதல்களும் பின்தொடராத படிக்கு தமது ஆவியில நடக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு தலைமுறை தலைமுறையாக நீர் இரக்கம் செய்வீராக, உம்முடைய இரக்கத்தை காப்பீராக, உம்முடைய இரக்கத்தை நீர் காப்பீராக. உம்மோடு நாங்கள் நடக்க விரும்புகிறோம் ஆண்டவர், உம்முடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறோம் ஆண்டவர். எங்களை நீர் நடத்தும் ஆண்டவர், எங்களை நீர் நிரப்பும் ஆண்டவர். அப்பா நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய கண்கள் எங்கள் மேல நீர் வைத்திருக்கிறீர் என்றதை நாங்கள் உணர்கிறோம். அப்பா நாங்கள் உம்மை பார்க்கிறோம். நடக்கணுமே உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் என் இயேசுவே உயிரே. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு அறிக்கை செய்வோம் அந்த காலை வேளை ஜெபத்தோடு விசுவாசத்தோடு. என் இயேசுவே ஆமென்.
பயந்திருக்கிறார்னா அவர் தான் நம்மை நடத்த முடியும். அவருடைய உள்ளங்கையில என் வாழ்க்கை இருக்குதுன்னா அவர்தான் எனக்கு போதிக்க முடியும். அவர்தான் என்னை நடத்த முடியும். அவர்தான் எனக்கு எல்லாவற்றையும் சகலத்தையும் செய்ய முடியும். ஏன்னா அவருடைய கரத்துல நான் வரைந்திருக்கிறேன். என் வாழ்க்கை அவருடைய கரங்களில், என் வாழ்க்கை என்னுடைய கரங்களில் இல்ல, மனிதர்களுடைய கரங்களிலே இல்ல, பணத்துல இல்ல. ஆனா என்னுடைய வாழ்க்கை என் கர்த்தருடைய கரத்துல இருக்கிறது. என் கர்த்தருடைய கரத்துல இருக்கிறது. நான் நினைக்கிற காரியங்கள், நான் ஜெபிக்கிற காரியங்கள் அது நடக்கலனா கூட அவருடைய கரத்துக்குள்ள நான் இருக்கிறேன். அவர் என்னை நடத்துவார். அவருடைய கரத்துக்குள்ள இருக்கிற அவர் எனக்கு போதிப்பார். அவருடைய கரத்துக்குள்ள இருக்கிற எனக்கு ரெட்டிப்பான நன்மை வரும். எனக்கு இழந்தவைகளை திருப்பி கொடுக்க வல்ல தேவனாக இருக்கிறார். அவர் பெரியவர், அவர் சிறந்தவர். அவரை போல் வேறு தெய்வம் இல்லை. அவரை போல் வேறு தெய்வம் இல்லை. நம் வாழ்க்கையில சில வேளைகளை, சில காரியங்களை குறித்து நாம் பயந்து இருக்கிறோம். சில காரியங்கள் நாம் பயந்து இருக்கிறோம். அந்த பயப்படுகிற காரியங்கள் நமக்கு நேரிடுமோ என்று பயந்து இருக்கிறோம். சில காரியங்கள் பயந்து இருக்கிறோம். அந்த காரியங்கள் நமக்கு நேரிட்டு இருக்குது. சில வேளைகள்ல நாம் பயப்படுகிற காரியங்கள் நமக்கு நேரிடும். சில காரியங்கள் நாம் பயப்படுகிறது நமக்கு நேரிடும். யோபு சொல்றது பிரகாரமாக, நான் பயந்தது எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு நேரிட்டது, ஓ தத்தளிப்பு எனக்கு நேரிட்டது. ஆனா அதே தாவீது சொல்றாரு, என்னை நீர் கொன்று போட்டாலும் உங்க மேல நான் நம்பிக்கையா இருப்பேன்ப்பா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஓ ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறேன். உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. நான் இழந்ததை தேவன் சொல்கிறார். தேவன் என்ன யோபுக்கு கொடுக்கிறார்னா, இப்படிப்பட்ட யோபுக்கு தேவன் கொடுக்கிற காரியங்கள் அவன் முன்னிருந்த நிலைமையை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் அவனை ஆசீர்வதிக்கிறார். இரண்டத்தனையாய் ஆசீர்வதிக்கிறார். அவன் பயந்த காரியம் அவனுக்கு நேரிட்டும். அவன் நீதிமானாக இருந்தும், அவன் சன்மார்க்கனாக இருந்தும், அவன் பயந்த காரியம் அவனுக்கு நேரிட்டும். அவன் சொல்கிறது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். தேவரீர் எனக்கு சகலத்தையும் செய்வார். அவருடைய காரியங்கள் என் வாழ்க்கையில தடைப்பட்டு போகாது. அவர் நினைத்ததை எனக்கு செய்வார். என் சிறையிருப்பை மாற்றுவார். என் சிறையிருப்பை மாற்றுவார். எனக்கான காரியங்கள் அவர் செய்து முடிப்பார். நான் இழந்ததை எதை குறித்து அவர் பயந்தார்? என் பிள்ளைகளை நான் இழந்துருவேனோ, என் அந்தஸ்தை நான் இழந்துருவேனோ, என் உடைமைகளை நான் இழந்துருவேனோ? அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் இருப்போமானா, ஆண்டவர் சொல்கிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி உங்களுக்கும் எனக்கும் நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல விசுவாசத்தோடு நாம் ஓட முடியுது. இரண்டத்தனையாய் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறாரு. விசுவாச பாதை நமக்கு தடுமாறினாலும் அவர் நம்மை நடத்துவாரு. அவர் நம்மை நடத்துவார். அவர் நம்மை நடத்துவார். நல்ல உற்சாகத்தோடு கரங்களை தட்டி தேவன் நாமத்தை எனக்கு பயப்படுகிற காரியங்கள் எனக்கு நேரிட்டாலும் என்னை அழைத்தவர், என் விசுவாசத்துக்கு உரியவர், என்னை பதற விட மாட்டார், என்னை கலங்க விட மாட்டார், என்னை தள்ளாட விட மாட்டார், என்னை தள்ளாட விட மாட்டார். நம்முடைய ஆவியினாலே என்னை நடத்தி செல்வாரே, என்னை நடத்தி செல்வாரே. விசுவாச பாதை தடுமாறும் போது கிருபையால் தாங்கிக் கொள்கிறீர், கிருபையால் தாங்கிக் கொள்கிறீர்.
நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் பயப்படுகிற காரியங்கள் எங்களுக்கு நேரிட்டாலும் ஆண்டவரே அப்பா, நாங்கள் இழந்தவைகள் ஆண்டவரே நீங்க எங்களுக்கு இரண்டத்தனையாக எங்களுடைய சந்தோஷம் ஆண்டவரே, எங்களுடைய நிம்மதி, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவரே அப்பா, எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா உமக்கு பிரியமான காரியங்கள் எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளக்கூடிய தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு திருப்பி தருகிற தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா. நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் சிறந்தவர் ஆண்டவரே. உம்மை போல் உம்மை தவிர ஆண்டவரே எங்களுக்கு தெய்வம் இல்லையே. நீரே எங்கள் தெய்வம் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு செய்ய வேண்டும் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு அற்புதத்தை செய்ய வேண்டும் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு அதிசயத்தை செய்ய வேண்டும் ஆண்டவரே. நீங்க மாத்திரம் தான் எங்களுக்கு நன்மை செய்ய முடியும். நீங்க மாத்திரம் தான் எங்களுக்கு நன்மை செய்ய முடியும் ஆண்டவரே. இந்த காலை வேளையில கூட ஆண்டவரே, நாங்கள் பயப்படாமலும், நாங்கள் கலங்காமலும், நாங்கள் பதறாமலும் எங்களுடைய விசுவாச ஓட்டத்துல பொறுமையோடு நாங்கள் ஓட எங்களுக்கு பலனை தலையிடுவீராகப்பா. உம்முடைய ஆவியை எங்களுக்கு அளவில்லாமல் ஊற்றுவீராகப்பா, ஊற்றுவீராக. உம்முடைய வார்த்தையே எங்களுக்கு பலனப்பா. உம்முடைய சமூகமே எங்களுக்கு ஜீவனாக இருக்கிறது ஆண்டவரே. அந்த ஜீவன் பரிபூரணம் அடைய ஆண்டவரே நீர் வந்ததற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், அர்ப்பணம் செய்கிறோம். இந்த ஆராதனை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். உட்காரும்.